அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். அற்புதம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வயிறு கழுவுவதனால் மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஞாபக மருதி கண்டிப்பாக இருக்குது, எழுதி வச்சுக்கிங்க. சும்மா எழுதி இல்லைனா ஃபோனில் நோட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய லெவலுக்கு அனுகூலம் காணப்படும். அன்னைக்கே எழுதிடுங்க, உங்கள் கையால் எழுதி வைங்க, நோட்டு புக் மாதிரி. அதுக்கு தானே அவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு? உங்கள் வேலையை சுலபமாக்குறது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். ஆண்களாக பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமுடன் இருக்கணும். சிவனுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, பெரிய அளவு யோகம் தரும். எல்லா விதத்துலையும் ஏற்றம். சனி தான் 9ல் இருக்குல்ல, நிறைய இது. பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சாதிங்க, திட்டமிட்டு செய்யுங்க. கணவன் மனைவி மிக கவனம். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்றம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கடகராசிக்காரங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சப்பழ ஊறுகாவும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக கிட்டத்தட்ட அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் கொடுங்க. பெரிய விரயத்திலேருந்து தப்பிச்சுப்பீங்க. 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, சுபகாரியம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய, பழைய கடன்கள் பைசல் செய்வது, சத்துருக்களை எளிதாக வெற்றி கொள்வது, வழக்குகளில் வெற்றி கொள்வதெல்லாம் யாருக்கு ஏற்படும்? கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோகமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு கடகத்தில்.